அனைவருக்கும் வணக்கம். புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும்? நடப்பு தசைநாதர்கள் எந்தெந்த கிரக இணைவு தொடர்பை கொடுக்கும் பொழுது ஜாதகர்களுக்கு யோக பலனை கொடுப்பார்கள், அதை பற்றியும் இந்த வீடியோல தெளிவுபடுத்தலாம். புனர்பூசம் நட்சத்திரத்துல 3 பாதத்துல பிறந்தவர்கள் அத்தனை பேருமே மிதுனத்திலே ஜனனமானவர்களா இருப்பீங்க, மிதுன ராசியிலே வருவீர்கள். 4ஆம் பாதம் புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் மட்டும் கடகராசியிலே வரக்கூடிய ஜாதகர்களாக விளங்குவீர்கள். நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குருபகானை ஆதிபத்தியமாக கொண்ட நட்சத்திரம். நேர்மையானவர்கள், சமூகத்திலே எல்லோரையும் மதிக்கக்கூடியவர்கள், அதுபோல எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணம் படைத்தவர்கள் தான் இந்த புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்ப்பதற்கு தெய்வீக கடாட்சமாக அருள் புரியக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதுபோல புனர்பூச நட்சத்திரமானது ஆண் நட்சத்திரமாக வரையறுக்கப்படுகிறது. அப்ப சிறந்த ஒரு ஆளுமையும் சிறந்த ஒரு நிர்வாகத்திறனும் இயல்பாகவே கொண்டவர்கள் தான் இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவர்கள். அதில முதல் 3 பாதம் புதனிலே வருவது எங்கு எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள். உயர்வு தாழ்வு இல்லாமல் எல்லோரிடமும் மரியாதையுடன் பழகக்கூடியவர். சில பேரெல்லாம் பணம் இருந்தா ஒரு பேச்சு, பணம் இல்லைன்னா ஒரு பேச்சுன்னு பேசுவாங்க. அந்த போன்ற குருவனுடைய புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் சமமாக, எண்ணிலை இருந்தாலும் சமமாக செயல்படக்கூடியவர்களாக விளங்குவார்கள். இதுபோல் பிறக்கும் பொழுது, குழந்தையாக இருக்கும் பொழுது ஆரம்ப காலத்துல குருமகா திசையில பயணப்படுறீங்க. பாதத்தின் அடிப்படையில 14 வருட குருமகா திசை சில பேருக்கு 15 வருடங்கள் நடக்கும், சில பேருக்கு 2 வருடங்கள் கூட நடக்கக்கூடிய நிலை பாதங்களின் அடிப்படையில உங்களுடைய சுய ஜாதகத்துல. அப்படி குருதசை குழந்தை பருவத்திலே வருவது நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனையோடும் ஆன்மீக பழக்கங்களோடும் ஜாதகர் குழந்தை பருவத்துல கிடக்கக்கூடிய நிலையை கொடுக்கும். இதுபோல எல்லோரையும் மரியாதையுடன் மதிப்புடன் நடத்தக்கூடிய ஒரு குழந்தை பருவமாக விளங்கும். எந்த விஷயத்தையுமே ஒரு சில குழந்தைகள் எல்லாம் ரொம்ப வேகமா ஆக்டிவா, அடிக்கடி பிரச்சனைகள், சின்ன சின்ன சண்டைகள்லாம் குழந்தை பருவத்திற்குள்ள விஷயங்கள்லாம் இந்த ஜாதகர்கிட்ட இல்லாமல் தன்மையாக ஒரு மெச்சூரிட்டியோட குழந்தை பருவத்தை கடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதற்கு பிறகு சனி பகவானுடைய திசை வரும். 19 வருட சனி மகா திசை கல்வி பயிலக்கூடிய வருடங்கள்ல வரும். பொதுவாகவே சனி பகவானை இருள்காரகராக வர இருக்கிறோம். அது போல கர்மகாரகர், அழியாத பொருட்களை கொடுக்கக்கூடியவர், ஆயுள்காரகராக சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் 19 வருட மகாதசை. நிறைய புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள்ல ஒரு 40-50% அவருடைய விருப்ப கல்வியை படிக்க முடியாத சூழல் அல்லது கல்வி கற்க முடியாத ஒரு கடின பலனை கொடுத்து விடுகிறார் இந்த சனி பகவான். ஏன் கொடுக்கிறார்? இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிர புதனுடைய தொடர்பு பெற்றவர்களுக்கு கல்விகள்ல முன்னேற்றம் இருந்திருது. ஆனால் இந்த குரு சுக்கிர புதனுடைய தொடர்பு இல்லாமல் ராகு கேதுக்களோட செவ்வாயோட தொடர்புகள்லாம் ஏற்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா கல்வி, நினைத்த கல்வியை பயில முடியாத, கல்வியில் இருந்து விலக்கை ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறது. அதற்கு பதிலாக வேற என்ன கொடுக்குதுன்னா, அந்த சனி பகவான் சிறு வயதிலே வேலை செய்யக்கூடிய, சிறு வயதிலே கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். புனர்பூச நட்சத்திரத்தில், அதாவது குறிப்பாக மிதுன கடகம் இந்த 2 ராசியில பிறந்தவர்கள் கண்டிப்பாக குழந்தை பருவத்திலே ஏதேனும் ஒரு தொழில் செய்யக்கூடிய, வேலை செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை இந்த சனி பகவான் ஏற்படுத்துகிறார். அதுல ஒரு 40% ஜாதகர்களுக்கு குரு பகவானுடைய தொடர்பு அல்லது புதன் சுக்கிரன் தொடர்பு சனி பகவானுக்கு ஏற்படும் பொழுது அவர்கள் மட்டும் வித்தைகளை பயிலக்கூடிய, கல்வி கற்கக்கூடிய சூழல் இருக்கு. அவர்களுமே கல்வி கற்று முடிந்ததுமே வேலைன்ற ஒரு விஷயத்துல கடின பலனை அனுபவிக்கிறார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ரொம்ப டெடிகேஷனாக முழு நேர உழைப்பையும் திறமையையும் பிரதிபலிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறது. இப்போ 19 வருட சனி மகாதசை முடிவுக்கு வருது. அடுத்ததாக புதன் மகாதசை ஒரு 17 வருடம். இவர்களுடைய மத்திம வயதில் வரக்கூடிய இந்த 17 வருட புதன் பகவான் ஜாதகர்களுக்கு சேமிப்பை கொடுக்கிறார், பணம் சேமிக்கக்கூடிய நிலையை கொடுக்கிறார். அதுபோல் இவர்களுக்கு திறமை, இத்தனை வருடமாக கடினமாக உழைத்து திறமை இருந்தும் உழைத்தவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை பெற்று தருவார். அந்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் என் நிலையில் இருக்கணும், குருவோட பார்வை, குருவோட இணையக்கூடாது. புதன் சனி பகவானுடைய தொடர்பு பெற்றிருப்பது அல்லது சுக்கிர சூரிய தொடர்பை பெற்றிருப்பது ஜாதகர்களுக்கு அதிகமான சேமிப்பை கொடுக்கும், வியூகங்களின் மூலியமாக வெற்றி கொடுக்கும், தொழிலிலே இவர்களை முன்னோடியாக மாற்றக்கூடிய நிலை இருக்கும், கற்பனைகளின் மூலியமாக வெற்றிகள் கிடைக்கும். என்னென்ன வியூகம், என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்சாங்களோ அத்தனை ஐடியாலஜியும் பிரதிபலிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அதே புதனோடு செவ்வாய் கூடியிருக்கிறார் அல்லது ராகு கேதுக்கள் கூடியிருக்குன்னா அதுல நிறைய காரக முரண்பாடுகள் ஏற்படும். ஆனாலும் கூட புதன் ஸ்தான வலுவோடு இருக்கும் பொழுது இந்த புதன் மகாதிசை உங்களுக்கு வாழ்க்கையில முற்பகுதி வாழ்க்கையில எப்படி சனி பகவான் கடின உழைப்பை கொடுத்ததோ அத்தனை உழைப்பிற்கு வெற்றியை புதன் பகவான் கொடுத்து செல்வார். அடுத்ததாக கேது மகாதிசை. கேது மகானை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 வருட மகாதசையை நடத்தக்கூடியவர். இந்த 7 வருட மகாதசையில ஜாதகர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வயது சரியாக மத்தியின் இறுதி வயதுகள் இருக்கும் பொழுது
ஞானக்காரகர், எதிலுமே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மறைவு பாவங்களில் இருந்து வெற்றி கிடைக்கக்கூடிய இந்த கேது பகவானுடைய திசை நிறைய ஆன்மீக ஞானத்தை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தெய்வ கடாட்சம், தெய்வீக நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்களுக்கு இது போன்ற மத்திம இறுதியிலே வரக்கூடிய கேது பகவான் அதிக ஞானத்தை கொடுக்கும், பயணங்களிலே வெற்றி கொடுக்கும், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வைக்கும், மனிதர்களை பற்றின உணர்வு கொடுக்கும், மனிதர்களை பற்றின புரிதல் கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? குரு சுக்கிர புதனுடைய தொடர்பை கேது பெறும் பொழுது இதெல்லாம் செஞ்சு கொடுத்து செல்கிறார். அதுபோல அடுத்ததாக சுக்கிர மகாதசை ஒரு 20 வருஷம், 20 வருட சுக்கிர மகாதசை இறுதி காலகட்டங்களில் வர்றது எப்படி, என்ன மாதிரியான பலன் எல்லாம் கொடுக்கும், எந்த மாதிரியான பலன்களை ஜாதகர்களுக்கு எடுத்து செல்லும்? சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் சிற்றின்பத்தை பறைசாற்றக்கூடியவர், லக்ஸுரியஸை கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஸ்தான வலுவோட இருந்து, ஸ்தான பலத்தோட சுக்கிரன் இருந்து, புதன் சூரியன் குரு பார்வை, குருவனுடைய இணைவல குரு பார்வை சனியினுடைய தொடர்பை பெற்றிருந்தால் அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு திரவியத்தை கொடுக்கிறார், அதாவது தனத்தை கொடுக்கிறார். பிளஸ் கூடவே உங்களுக்கு லக்ஸுரியஸா இறுதி காலத்திலும் சுகபோகமான வாழ்க்கையை கொடுத்து விடுகிறார். சுக்கிரதசை முடிஞ்ச பிறகு வரக்கூடியது சூரிய மகாதசை. சூரிய பகவான் ஒரு 6 வருட மகாதசையாக நடத்துவார். அத்தனையும் உங்களுடைய வயது கடந்த நிலையில் இருப்பது. சூரியன் குரு தொடர்பை பெற்று இருக்கிறார், புதன் சுக்கிரன் தொடர்பை பெற்று இருக்கிறார், நல்ல பலனை செய்து கொடுப்பார், நல்ல வகையில நல்ல ஆதாயங்களை கொடுப்பார். சந்திர பார்வையிலே பௌர்ணமியாகவோ அல்லது சந்திரனுக்கு கேந்திரங்களிலோ இருப்பது யோக பலனை பெற்றுத்தரும் அந்த சூரிய மகாதசை. அடுத்ததாக சந்திர மகாதசை. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 10 வருட மகாதசையாக நடக்கும். இந்த 10 வருட சந்திர மகாதசை ஜாதகர்களுக்கு கடைசி இறுதி மத்தியில நடக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால குருவோட பார்வை சந்திரன் பெற்றிருப்பது, செவ்வாயோட தொடர்பு பெற்றிருப்பது மிகப்பெரிய ஆதாய அமைவுகளை கொடுத்துரும், மிகப்பெரிய நல்ல பலன்களை அந்த 10 வருட மகாதசையில நல்ல மனம் நிம்மதியையும், மனம் நல்ல ஒரு ஒழுங்கான திடத்தில் இருப்பதையும் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி கொடுத்துரும். அதுபோல செவ்வாய் மகாதசை. செவ்வாய் பகவான் ஒரு 7 வருட மகாதசை இறுதி காலகட்டம். என்னதான் ஆயுளை நாம் 120 வருடங்களாக வரையறுத்தாலும் இன்றைய நிலையில ஒரு 80 வயதுன்றதே மெஜாரிட்டியா வாழலன்னா கூட தசாபுத்தி அம்சங்களை 120 வருஷம் ஒரு சராசரி மனிதன் வாழ வேண்டும், அப்பதான் முழு பலன் இருக்கும். அதன் அடிப்படையில செவ்வாய் மகாதசையிலே குரு சுக்கிர தொடர்பை பெறுவது மிகப்பெரிய யோக பலன். குரு இணைவோ குரு பார்வையோ, சுக்கிர இணைவோ சுக்கிர பார்வையோ, செவ்வாயினுடைய தொடர்போ பெறுவது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கிறது. செவ்வாய் மகாதசையிலும் இறுதி காலகட்டங்களிலும் ஆக்டிவா சுறுசுறுப்போட உடல் ஆரோக்கியத்தோட இருக்கக்கூடிய பாக்குவத்தை கொடுக்கிறது. ராகு மகாதசை எப்படி இருக்கும்? 18 வருட ராகு மகாதசை கிட்டத்தட்ட 100ல் ஒரு 1% நபர், ஒரு பேருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மக்கள் விகிதத்திலே 1% மட்டுமே இது போன்ற கடைசி காலகட்டங்கள் 100 வயதை கடந்து வாழக்கூடிய சூழல். அப்படி ஒருவேளை நீங்கள் இருக்கும் பொழுது அந்த ராகு மகாதசை என்ன பலனை கொடுக்கும்? ராகு பகவான் சுபர் தீண்ட, குரு தீண்டணும், குரு பகவானுடைய தொடர்பு முழுக்க வேண்டும். கேது குரு காம்பினேஷன் இருந்தா கூட ஓகே, ஏதேனும் ஒரு வகையில குரு பகவான் ராகுவை தொடர்பு கொண்டே ஆகணும், அப்பதான் மோட்சம் ஆன்மீகம் அத்தனையுமே கிடைக்கும். இந்த இறுதியில் வரக்கூடிய ராகுவுக்கு குரு தொடர்பு, சுபர் தொடர்பு, குறிப்பாக குருவனுடைய தொடர்பு மட்டுமே மோட்சத்தையும் நல்ல திருப்தியையும் கொடுக்கும். ஜோதிட ரீதியாக இந்த வீடியோவில் நீங்க தசாபுத்தியை பற்றி பார்த்தோம், புனர்பூசத்தில் பிறந்தவர்கள். இந்த கிரகங்களுடைய இணைய தொடர்பு இருக்கும்போது அந்த தசைகள்லாம் உங்களுக்கு யோக பலனை செய்யும். மாறுபட்ட காரக கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும்போது அந்த தசையில சிரமங்களை கொடுக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய தசைகளும் காரக பலன்களும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.